கெடுதல் செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்குது, நல்லது செய்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் வருது. ஏன் இந்த குழப்பம்? எதனால் இப்படி நடக்குது? இந்த கேள்வி பலருடைய மனதில் பல நாட்களாக கேட்கப்பட்டுட்டு வர்ற கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை ஒரு குட்டி கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்தில் குமரன், வேலன் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். குமரன் பணக்காரன், வேலன் ஏழை. ஒரு நாள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நல்லவர்களாக இருப்பதில் ஒரு உபயோகமும் இல்லை, தீய வழியில் செல்பவர்களுக்குத்தான் நிறைய பேரும் புகழும் கிடைக்கிறது என்றான் குமரன். அதற்கு வேலன், இல்லை குமரா, ஒருவர் துன்பப்பட்டால் எப்படி நன்மை கிடைக்கும் என்றான். சரி, அப்படியானால் நமக்குள் ஒரு பந்தயம். ஊருக்குள் செல்வோம், 4 பேரிடம் விசாரிப்போம். நீ சொல்வது சரியானால் என்னிடம் உள்ள செல்வம் அனைத்தும் உன்னுடையது. ஒருவேளை நான் கூறியது சரியானால் உன் செல்வம் அனைத்தும் என்னுடையது என்றான் குமரன். வேலனும் இதற்கு ஒப்புக்கொண்டான். ஊருக்கு சென்று 4 பேரிடம் விசாரித்தார்கள். விசாரித்த 4வருமே நல்லதற்கு இப்புவியில் காலமில்லை, நன்மையால் ஒரு உபயோகமும் இல்லை என்று கூறினர். இதனால் வேலன் குமரனிடம் தோற்றான். தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் குமரன் எடுத்துக்கொண்டான். இதனால் குடும்பத்தில் வறுமை தலைதூக்கி ஆடியது. குழந்தைகள் பட்டினியால் அழுதனர். நமது நண்பன் நமக்கு உதவி செய்வான் என்ற எண்ணத்தில் வேலன் குமரனிடம் சென்று, நண்பா, என் குழந்தைகள் பட்டினியால் கிடக்கின்றனர், சிறிது தானியங்கள் கொடுத்து உதவினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டினான். அதற்கு குமரன், பணம் இருந்தால் தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றான். அதற்கு வேலன், என்னிடம் பணம் ஏதும் இல்லையே என்றான். அப்படியானால் உன் கண்களில் ஒரு கண்ணை கொடுத்துவிட்டு தானியங்களை பெற்றுச்செல் என்றான் குமரன். வேலனும் வேறு வழியில்லாமல் குழந்தைகளின் பசியை கருத்தில் கொண்டு ஒரு கண்ணை கொடுத்துவிட்டு தானியங்களை பெற்றுச் சென்றான். இதை பார்த்த மனைவி மற்றும் குழந்தைகள் கதறி அழுதனர். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று வருத்தப்பட்டனர். சில காலங்கள் உருண்டோடியது. மீண்டும் தானியங்கள் மற்றும் பணம் தேவை தலைவிரித்து ஆடியது. எனவே வேலன் குமரனை தேடி மீண்டும் சென்றான். மறுபடியும் கண்ணை கொடுத்து தானியங்கள் மற்றும் பணத்தை பெற்று வந்தான். இதை பார்த்த மனைவி மக்கள் கண்ணீர் மல்க, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது? 2 கண்களையும் இழந்துவிட்டீர்களே, இனி என்ன செய்வது என்று கதறி அழுதனர். அதற்கு வேலன், கவலைப்படாதே, இப்போது எனக்கு 2 கண்களும் கிடையாது. எனவே மக்கள் என் மீது கருணைப்பட்டு தானம் செய்வர், அதை கொண்டு நாம் வாழலாம் என்றான். அதன்படி தினமும் காலையில் சாலையோரம் மனைவி வேலனை அமர்த்திவிட்டு செல்வாள். மாலை நேரமானதும் வந்து அழைத்து செல்வாள். இப்படியே சில நாட்கள் சுமூகமாக சென்றது. ஒரு நாள் மனைவி வருவதற்கு சற்று காலதாமதமானது. வேலன் என்னவாயிற்று என்ற பதற்றத்தில் அங்கிருந்து வீட்டிற்கு செல்ல தயாரானான். 2 கண்களும் தெரியாததால் வழி தவறி காட்டிற்குள் சென்று விட்டான். அங்கே ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். சிறிது நேரத்தில் மரத்திற்கு மேல் ஏதோ சத்தம் கேட்டது. அந்த மரத்திற்கு மேல் 4 பேய்கள் வந்து அமர்ந்தன. அதில் ஒன்று பேய் தலைவன். அந்த பேய்கள் மிகவும் கொடூர குணம் கொண்டவையாக இருந்தன. மக்களை துன்புறுத்துவதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர். மாதத்திற்கு ஒருமுறை மக்களுக்கு எத்தகைய துன்பங்களை கொடுத்துள்ளோம் என்பதை கணக்கு தீர்ப்பார் பேய் தலைவன். அன்று கணக்கு தீர்க்கும் நாள். பேய் தலைவன் கேட்டான், சரி, மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தீர்கள், ஒவ்வொன்றாக கூறுங்கள் என்றான். முதல் பேய் கூறியது, ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்களுக்கு நல்லது கெட்டது பற்றிய விவாதம் நடந்தது. அதில் ஒருவன் தோற்றான். நான் அவனை குருடனாக்கினேன் என்றது. தலைவர் சொன்னார், மிகவும் நல்லது, இப்போது அவர் பார்வையற்றவராக இருப்பார். இந்த மரத்தின் அடியில் உள்ள பனியை பூசினால் அவரது பார்வை குணமாகும் என்பது யாருக்கு தெரியும் என்று சொல்லி சிரித்தது பேய் தலைவன். 2வது பேய் கூறியது, நான் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஓடைகள், வாய்க்கால்கள், குளங்கள், ஏரிகள் அனைத்தையும் வறண்டு போக விட்டேன். இதனால் உயிரணுக்கள் அனைத்தும் இறந்து போக நேரிடும் என்றது. அதற்கு பேய் தலைவன், அனைத்து உயிர்களும் தண்ணீரின்றி செத்து போகட்டும், ஆனால் அதே அடியிலிருந்து 5 அடுக்கு மண்ணை அகற்றினால் வற்றாத தண்ணீர் ஊற்று வரும் என்பது யாருக்கு தெரியும் என்று கூறியது. 3வது பேய் கூறியது, தலைவா, நமது நாட்டின் மன்னன் மகளுக்கு திருமணம் நடக்க இருந்தது. நாடே விழாக்கோலம் கொண்டிருந்தது. நான் இளவரசியை ஊமையாக்கிவிட்டேன். அதனால் திருமணம் நடைபெறாது. அரண்மனை முழுவதும் ஒரே துக்கமயமாக காட்சியளிக்கிறது என்றது. அதற்கு பேய் தலைவன், ஆஹா, மிகவும் மகிழ்ச்சியான செய்தி, மன்னன் மகள் ஊமையாகிவிட்டாள். ஆனால் இந்த மரத்தில் உள்ள பட்டையை அரைத்து குடித்தால் அவளால் மீண்டும் பேச முடியும் என்பது யாருக்கும் தெரியாது என்றது. சரி, மீண்டும் இதே நாளில் சந்திப்போம் என்று கூறிவிட்டு பேய்கள் அவ்விடத்தை விட்டு சென்றன.
அப்போது ஒரு புயல் வீசியது. பேய்கள் செல்லும் போது விடியலாகிவிட்டது. வேலன் மரத்திற்கு அடியில் உள்ள பனியை தன் கண்களில் தடவினான். உடனே பார்வை கிடைத்தது. வேலன் மிகுந்த மகிழ்ச்சியுற்றான். மரத்தின் பட்டையை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்றான். தன் மனைவியிடம் நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு பக்கத்து கிராமத்திற்கு சென்றான். அங்கிருக்கும் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எங்கும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. விவசாய பூமி வெடித்து காணப்பட்டது. எங்கும் தண்ணீருக்கான அலறல் சத்தம் மட்டுமே கேட்டது. மலையின் அடியிலிருந்து 5 அடுக்கு மண்ணை எடுத்தான். உடனே தண்ணீர் பெருக்கெடுத்து அங்குள்ள குளங்கள், ஏரிகள், வாய்க்கால்கள் அனைத்தும் நிரம்பத் தொடங்கியது. இதை கண்டு மகிழ்ச்சியுற்ற அரசன் வேலனுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினான். வேலன் அரசனிடம், அரசே, இளவரசி ஊமையாகிவிட்டதை நான் அறிந்தேன். அவரை குணப்படுத்த என்னால் முடியும் என்றான். மகிழ்ச்சியுற்ற அரசன் வேலனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். அந்த மரத்தின் பட்டையை அரைத்து இளவரசிக்கு கொடுத்தான் வேலன். உடனே இளவரசி பேசத் தொடங்கினாள். பெருமகிழ்ச்சியுற்ற அரசன் ஒரு குதிரை வண்டி நிறைய வைரம், வைடூரியம் என்று நிரப்பி தங்க அரண்மனையும் கொடுத்து குடும்பத்துடன் வந்து தங்குமாறு கேட்டுக்கொண்டான். வேலன் அத்தனை செல்வங்களையும் ஏற்றிக்கொண்டு வீடு திரும்பினான். வேலனுக்கு கிடைத்த இந்த வசதியான வாய்ப்பை பொறுக்க முடியாத குமரன் வேலனிடம் நைசாக பேசி விஷயத்தை தெரிந்து கொண்டான். வேலனும் மரத்திலிருந்து பேய்களால் தான் எனக்கு இத்தனை செல்வங்களும் கிடைத்தது என்ற விஷயத்தை கூறினான். மரம் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு காட்டிற்குள் சென்றான் குமரன். அதேபோல் அபாய சத்தமிட்டு கொண்டு 4 பேய்களும் மரத்தின் மேல் வந்து அமர்ந்தன. கணக்குகள் தீர்க்கப்பட ஆரம்பித்தன. தலைவா, நம் திட்டங்கள் அனைத்தும் நாசமாய் போய்விட்டன. யாரோ நம்மை ஒட்டு கேட்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே மரத்திலிருந்து பேய்கள் கீழே இறங்க ஆரம்பித்தன. மரத்தின் கீழ் குமரன் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த பேய்கள் அவன் அருகில் வந்து கழுத்தை நெரித்து கொன்றன. கெட்ட எண்ணத்தால் குமரன் மடிந்து போனான். நல்ல எண்ணம் கொண்டதால் வேலன் செல்வ செழிப்போடு வாழ்ந்தான். தீயவர்களுக்கு நல்லது நடப்பது போல்தான் தெரியும். ஆனால் கடைசியில் கெடுதல்தான் நடக்கும். நல்லவர்கள் பல சோதனைகளுக்கு உட்படுவர். ஆனால் கடைசியில் நிம்மதியான வாழ்வை பெறுவர். நன்றி.